வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நைட்லேருந்து மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது. நேற்றெல்லாம் பெஞ்சுது விட்டுது. நேற்று நைட்டு ஒரு மணிக்கு நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. ஏந்து வெளியே வந்தேன். எப்போ நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு உணவு போகிறதுக்கு வெளியே வருவேன். அப்படி வரப்போ கீழே போய் தம்பி எட்டி பார்ப்பேன் என்ன பண்ணுறான்ட்டு. ஒரு சமயம் படுத்துட்டு இருப்பான், ஒரு சமயம் உட்காந்துனே படுத்துட்டு இருப்பான். ஆனால் அதுக்கோசம் தான் வரணும். கீழே போய் பார்த்தா நேற்று இப்படியே உட்காந்து படுத்துருந்தான். நைட்டு 10 மணிக்கு இப்படி உட்காந்துருந்தவன் காலைல 6 மணிக்கு அப்படியே உட்காந்தா இப்படி இருக்கிற அப்படியே பெண்ட் ஆகிடும். மறுபடியும் அவன் நிமிந்து உட்காரத்துக்குள்ளே கத்துவான், பாபு பாபு பயங்கரமாக கத்துவான். அதுக்கோசரம் போயிட்டு படுறான்ட்டு வர்றது. அந்த நைட்டு அது மாதிரி தான் இல்லையே, போயிட்டு படுறா சொல்லிட்டு ஆனால் கோவம் வந்துடும். அது திட்ட ஆரம்பிப்பான். அப்புறம் போய் படுக்க வச்சுட்டு படுறா சொல்லி படுக்க வச்சுட்டு வந்தேன். அவனால் முடியல, என்னங்க பண்ணுறேன். நம்ம அவனை சொல்லி தப்பு கிடையாது. அவன் உடம்பு அந்த மாதிரி, ஒருத்தர் உடம்பு ஒரு மாதிரி. ஓகே, தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த நான் தீபாவளி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. எங்கே பயங்கர கூட்டங்க. அப்போல்லாம் புது துணி, நம்ம காலத்துலலாம் ஒரு 80s 90ஸ்லாம் ஒரு புது துணி வீட்டில் இருந்தால் கூட நான் போட மாட்டோம். ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ போடலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இப்போ சரணா ஸ்டோர், டி நகர், போத்தீஸ் எல்லா கடையிலையும் எனி டைம் எனிவே எந்த மாதமாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தேன், நான் எதுவும் வேணாம் வந்துட்டேன். நான் எந்த ட்ரெஸ்ஸும் வேணாம், என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். அவ்வளோ ஷார்ட்ஸ் நம்மளுக்கு இல்லை, 2 ஷார்ட்ஸ் கிழிஞ்சிச்சு, அது மட்டும் வாங்கிக்கலாம். துணியில் காசு போகிறது எனக்கு தெரியும் டோட்டலாக வேஸ்ட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள்? தண்டத்துக்கு துணி வாங்கி காசை போகிறது வேஸ்ட்டாக இல்லையா? ஆல்ரெடி துணி இருக்கும், இருந்தாலும் மறுபடியும் புதுசு வாங்கி போட்டு டோட்டலாக வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தீபாவளி எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும். தேவையான துணி வாங்கி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. தீபாவளி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல மழை பெஞ்சுருக்கு. சரிங்களா? உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? இல்லாட்டி மழை அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே பக்கு நடிக்குது. கீழே தம்பி எந்திரிச்சிட்டாலே பார்க்கலாம். போகலாம் வாங்க.